ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த ஏப்ரல் மாதத்தின் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார். அதை பிடித்து முன்னேறுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய இன்று நான் துவங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு, தேவன் உனக்கு செய்த நன்மைகளை கேட்டு அவர்கள் பயந்து நடுங்குவார்களாம், அச்சப்படுவார்களாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய மகத்துவமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய இன்று நான் துவங்குவேன். இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வார்த்தையில் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக தைரியமான வாக்குத்தத்தம், மோசேயை தைரியப்படுத்துகிற வாக்குத்தத்தம். நீ எங்க போகிற இடத்தில் வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள், நாட் அண்ட் ஒன் பர்டிகுலர் பீப்புள், ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள், ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், அப்படி அல்ல. எல்லா ஜனங்களும் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய இன்று நான் துவங்குவேன். ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார்? அவன் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி செல்கிறான். ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி செல்கிற போது மோவாப் குறுக்கில் இருக்கிறது, அம்மோன் குறுக்கில் இருக்கிறது, ஏதோமியர் குறுக்கில் இருக்கிறார்கள். இப்படி இந்த பட்டணங்களை எல்லாம் அவன் கடந்து போக வேண்டும். அப்பொழுது அவர்கள் நிச்சயம் மோசேயை எதிர்ப்பார்கள். நிச்சயம் அவர்கள் மோசேக்கு முன்பாக எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். இது மோசேக்கு தெரியும். இதைத்தான் ஆண்டவர் மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறோம். என்ன சொல்லுகிறார்? வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே, அப்படி என்றால் நீ போகிற எவ்விடத்திலேயும் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய நான் இன்று துவங்குவேன். உன் கீர்த்தியை கேட்பார்கள், உன் மேன்மையை கேட்பார்கள், உன் மகிமையை பார்ப்பார்கள். அவர்கள் அதை கண்டு அச்சப்படுவார்கள். காரணம், எந்த ஜாதியினிடத்திலும், எந்த ஜனத்தினிடத்திலும், எந்த கோத்தனிடத்திலும், எந்த வம்ச வழியினிடத்திலேயும், எந்த மனிதனிடத்திலும் செய்யப்படாததை உன் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிறதை அவர்கள் கேள்விப்படும் போது நடுங்குவார்கள், திகைப்பார்கள் அல்லவா? போகிற எவ்விடத்திலையும் ஜனங்களுக்கு பயமும் திகிலும் பிடித்தது. போகிற எவ்விடத்திலையும் பல ஜாதிகள், பல கூட்டங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் நடுங்கினது போல மோசேனுடைய குரல் கேட்டால், மோசேனுடைய பெயரை கேட்டால் அவர்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? மோசேயை போல பாடுகள் நிறைந்த, மோசேவை போல பல பாடுகளுக்கூடாக கடந்து வந்து சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தின் கீழ் எங்குமுள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய இன்று நான் துவங்குவேன் என்பதாக. மோசே பிறந்ததிலிருந்தே பாடுகள் தான். அவனை கொல்ல வேண்டும் என்ற பார்வோன் அதிகாரிகள் உத்தரவு போட்டிருந்த பொழுது அவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற தாயார் பிரயாசப்பட்டு காப்பாற்றி அவன் தமக்கை, அவனுடைய அக்கா அவனோடு கூட இருந்தவனை பாதுகாத்து எப்படியோ அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் விட்டார். அந்த ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதனால் மோசே என்று அவர்கள் பெயர் வைத்து அவன் அரண்மனையில் வளர்க்கப்படுகிறான். 40 ஆண்டு காலம் அரண்மனை வாழ்க்கை. சகலகல வல்லவனாய் வளருகிறார். சகலகல வல்லவன், எல்லா கலைகளையும் கற்று தேறினவன், எல்லாவற்றிலையும் மேன்மையாக வைத்தார், எல்லாவற்றிலும் உயர்வாக வைத்தார், எல்லாவற்றிலையும் பெரிய அளவில் இந்த மோசேயை கர்த்தர் உயர்த்தி வந்தார். பின் மோசே
அவனுடைய குடும்பத்தார், மோசேயினுடைய தாயார், மோசேயினுடைய தகப்பனார், நீதான் இஸ்ரவேலுக்கு இரட்சகர், நீதான் இஸ்ரவேலை காப்பாற்ற பிறந்தவன் என்று பல தீர்க்க தரிசனங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் மனதில் வைத்து கொண்டு 2 எகிப்தியர்கள் ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்ட பொழுது எபிரேயனை காப்பாற்றும்படி எகிப்தியனை அடித்து ஒரேடியில் கொன்று போட்டு அவனை புதைத்து போட்டான். 2 எபிரேயர்கள் சண்டை போட்ட போது அவர்கள் ஏன் சண்டை போடுங்கள் என்று அவர்களை சமாதானப்படுத்தின போது சொன்னார், நேற்று எகிப்தியனை கொன்றதை போல என்னையும் கொன்று போட மனதாக இருக்கிறாய் என்று எங்களை உண்மையில் துரைத்தனம் பண்ண அதிகாரியாக ஏற்படுத்தினது யார் என்ற அந்த காரியத்தை சொன்ன பொழுது மோசேக்கு தெரிந்து விட்டது, நாம் கொலை செய்தது வெளியே வந்து விட்டது என்று. அவன் ராஜாவினுடைய கண்களுக்கு தப்பி, பார்வோனுடைய கண்களுக்கு தப்பி, இந்த பார்வோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு அவன் மீதியான் அந்த தேசத்தை விட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்தின் வழியாய் ஓடி போகிறான். அங்கே போனவனுக்கு ஒரு அதிர்ச்சி, காரியம், ஒரு பெரிய வேலை அவனுக்கு காத்திருக்கிறது. என்ன? அவன் போன இடத்தில் ஆடு மேய்க்கிற அந்த கூட்டம், அவனுடைய மாமனார் ஒரு ஆசாரியன், அவன் அந்த வீட்டுக்கு போய் சேர்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அந்த வீட்டில் 40 ஆண்டு காலம் அவன் வாழ்கிறான். அவர்களோடு கூட வாழ்கிறான். என்ன வேலை தெரியுமா? ஆடு மேய்ப்பது. சகலகல கலை கற்றவன், சகலகல காரியங்களில் தேறினவன் இப்பொழுது ஆடுகளுக்கு முன்பாக போய் எல்லா கலைகளையும் மறந்து விட்டான். He forgot everything. He forgot his language. He forgot his speaking. Everything. He forgot because of the goat, a sheep. Because he is a shepherd. அவனை 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக கர்த்தர் அவனை பயிற்றுவித்தார். ஏன் அதை இப்படி பயிற்றுவித்தா தெரியுமா? சகலகலா வல்லவன் தான். ஆனால் ஆடுகளுக்கு பின்பாக போகும்படி அவனுக்கு கட்டளையிட்டதற்கு, அவனுக்கு வழி நடத்தினதுக்கு காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளை போன்றவர்கள். நம்மை மேய்க்க வேண்டும் என்றால் அந்த ஆடுகளை மேய்ப்பது மிக கடினம். ஒரு ஆடு சரியாக வரும், ஒரு ஆடு சரியாக வராது. ஒரு ஆடு எதிர்த்து நிற்கும், ஒரு ஆடு போராடும், ஒரு ஆடு சண்டை போடும், ஒரு ஆடு முட்டும். இதெல்லாம் சமாளித்து கொண்டு போகக்கூடியவன் தான் ஒரு நல்ல மேய்ப்பன். மோசே அதில் பயிற்றுவிக்கப்பட்டான். பின்பு 40 ஆண்டு காலம் கழித்த பின்பு கர்த்தர் மோசேயை சந்தித்து, வா, எகிப்துக்கு இப்பொழுது வா, உன்னை என் ஜனங்களை அழைத்து வரும்படி நீதான் அவர்களுக்கு தீர்க்கதரிசி, நீதான், உன்னை கொண்டு தான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் மோசேயை அழைத்து கொண்டு போன போது மோசேக்கு சகலகலா கலைகள் மறந்து போனது. ஆடுகளோடு பேசினால் பேச்சு வழக்கு மறந்து போனது. எல்லாம் மறந்து போய் 40 ஆண்டு காலம் இப்படி வாழ்ந்து விட்டேமே என்று அவன் எல்லாவற்றையும் மறக்கடிக்க பண்ணி ஒரு புது மனிதனாக, ஒரு புது தெம்போடு கூட, ஒரு புதிய நிலையில் அவனை கொண்டு போய் எகிப்தில் கர்த்தர் நிறுத்துகிறான். இப்பொழுது அவனுடைய பலன், அவனுடைய நன்மைகள், அவனுக்கு இருந்த தாளந்துகள், திறமைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போனது. இப்பொழுது தான் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுதுதான் மோசேயை பார்த்து சொல்கிறார், வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள், நாட் பை யுவர் மைட், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லிதான் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ போகிற இவ்விடத்திலேயும் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகழும் அடையும்படி செய்ய என்று நான் துவங்குவேன். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை சொன்னது மாத்திரமல்ல, அவர் துவங்க ஆரம்பித்தார். மோசேனுடைய கீர்த்தியை கேட்கிறார்கள், செங்கடல் பிளந்ததை கேட்கிறார்கள், பார்வோனுடைய சேனைகள் செங்கடலில் அமிழ்ந்து போனதை கேட்கிறார்கள், 10 வாதைகள் எகிப்தில் உண்டானதை கேள்விப்படுகிறார்கள். They're all afraid about hearing about Moses, what's happened.
in Egypt. எகிப்தில் நடந்த காரியங்களை கேட்ட பொழுது அவர்கள் நடுக்கம் பிடித்தது, பயம் பிடித்தது. They trembled before Moses. மோசேக்கு முன்பாக அவர்கள் நடுங்கினார்கள். ஆண்டவர் சொன்னதை செய்வேன், உன் கீர்த்தியை கேட்பார்கள். நீ எவ்வளவு பெரிய மேன்மையானவன், எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை அவர்கள் காண்பார்கள். இப்பொழுது அவன் சகலகல வல்லவன் அல்ல, கிருபையில் வளர்ந்தவன், அபிஷேகத்தில் வளர்ந்தவன், தேவனுடைய வல்லமையில் வளர்ந்தவன். கரங்களை நீட்டினால் அற்புதம் நடக்கும். வாய் திறந்தவன் ஜெபம் பண்ணினால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஒரு மகிமையின் மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்படும். கர்த்தருடைய வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் வெளிப்படுகிறதை காண முடியும். இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரை நீப்பட்ட கஷ்டம், இதுவரை நீப்பட்ட வேதனை, இதுவரை நீப்பட்ட கண்ணீர், இதுவரை நீப்பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் என் திறமையினால், என் பலத்தினால், என் ஆரோக்கியத்தினால், என்னுடைய தாளந்துகளினால், என்னுடைய எல்லா விதமான பலத்தினால் நான் இதை சாதித்து விடுவேன் என்று நினைத்தாய். அவைகளும் ஒன்றுமில்லை. அதற்கு பின்படி வனாந்திரமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் இழந்து போனாய், மறந்து போனாய். ஆனால் இப்பொழுது யூ ஆர் எம்டி பிஃபோர் மீ. எனக்கு முன்பாக நீ வெறுமையாக்கப்பட்டவன். உன்னை கொண்டுதான் நான் என் பலத்தை, காரியங்களை செய்ய போகிறேன் என்பதை நீ மாத்திரமல்ல, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் காணப்போகிறார்கள். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதியுங்கள். காரணம், அவர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். எப்படி? தம்முடைய வல்லமையை உங்களில் விளங்க பண்ண போகிறார். இதுவரை உங்கள் பலன், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் நன்மை, உங்கள் மேன்மை, இவைகளை நம்பியிருப்பீர்கள். அவைகள் ஒன்றுமில்லை. நான் தான் சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர். வானத்தின் எங்கும் உள்ள ஜனங்கள், வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் திகிலும் அடையும்படி செய்ய இன்று நான் துவங்குவேன் என்று சொன்னாரே, அந்த காரியத்தை, அந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்த போகிறார். உங்களுடைய கீர்த்தியை கேட்டு, புகழ்ச்சியை கேட்டு அவர்கள் பயந்து நடுங்க போகிறார்கள். இந்த அதிகாரத்தை, இந்த கிருபை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அப்படி என்றால் உங்களை அதிகாரப்படுத்த போகிறார். கிருபையினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் உங்களை முடிசூட்ட போகிறார். எது உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார்களோ, எது உங்களில் குறைபட்டிருக்கிறது என்று சொன்னார்களோ, அவரே அதை நிறைவாக்கி உங்களுக்கு ஏற்படுத்துகிற கீர்த்தி நிமித்தம் அவர்கள் பயந்து நடுங்க போகிறார்கள். கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். இந்த மாதத்தில் எந்தெந்த இடத்துல சோர்வடைந்தீர்களோ அந்தந்த இடத்துல மேன்மையை பரிசுத்த ஆவியானவர் உடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.